ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்லேயும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் சொல்லி அழைக்கிறோம். இப்போ இந்த ஆரோ டயக்ராம் அப்சர்வ் பண்ணுங்கள். இங்கே ஒரு 5 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, E1லேருந்து E5 வரைக்கும். அவங்களுக்கான சேலரிஸ் வந்து இன்னொரு செட்டு. ஓகேவா, இதை வந்து செட் ஏன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து செட் பின்னு வச்சுக்கோங்க. இந்த ஆரோ டயக்ராம் வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுது. இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த 5 எம்ப்ளாயுமே மேப் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கண்டிஷன் ஃபார் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா இந்த டொமைனில் உள்ள எல்லா வேலையுமே மேப் ஆகிருக்கணும். ரிலேஷனில் அப்படி கிடையாது. அதே மாதிரி எம்ப்ளாயி 1 E1 எடுத்துக்கிட்டாருன்னா அவருக்கு ஒரே ஒரு சேலரி, யூனிக் சேலரி தான் இருக்கணும். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இவருக்கு 1 lakh அப்படின்னா 1 lakh தான். இதே எம்ப்ளாயி 1க்கு வந்து 1 lakhம் வாங்குவார், 20,000 வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு மோர் தென் 1 அவுட்புட் இருக்கக்கூடாது. இதுதான் ஃபங்க்ஷனுக்கான எசென்ஷியல் கண்டிஷன். ஓகேவா, இப்போது இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க எதெல்லாம் ஃபங்க்ஷனாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு. ஒரு ஏங்கிற ஒரு செட்டு, அந்த ஏங்கிற செட்னா உங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும் இருக்கிறாங்க. இது எல்லாமே எது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னா இன்னொரு செட்டில் ஏஜ்னு வச்சுக்கோங்களேன். இப்போது உங்கள் கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் யூனிக்காக தான் இருக்கும். ஸ்டூடெண்ட் ஏயோட ஏஜ் வந்து சம்திங், பியோட ஏஜ் சம்திங். ஓகேவா, இப்போது ஸ்டூடெண்ட் ஏயோட ஏஜ் 18 சொல்ல முடியாது. ஒன்று 18 சொல்லணும், இல்லை 17 சொல்லணும். 18 இருக்கும், 17 இருக்கும். 2 ஏஜ் இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா, அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஏஜ் இருக்கும். அதாவது யூனிக் அவுட்புட். அதான் நான் சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி இந்த எம்ப்ளாயி 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு ஒரே ஒரு சேலரி தான். ஒரே எம்ப்ளாய்க்கு 2 விதமான சேலரி கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு யூனிக் ஏஜ் தான் இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு புக்கு வாங்க போகிறீங்கன்னா ஒரு புக்குக்கு ஒரு யூனிக் ப்ரைஸ் தான் இருக்கும். ஒரே புக்குக்கு 2 ப்ரைஸ் கொடுக்க முடியாது. ஓகேவா, அதே மாதிரி பாயில்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கொடுக்குற ஏதோ ஒரு ப்ரெஷர் வேல்யூக்கு ஒரு யூனிக் வால்யூம் தான் இருக்கும். ஒரு பர்டிகுலர் ப்ரெஷருக்கு 2 டிஃப்ரெண்ட் வால்யூம் ரிசல்ட்டாக வராது. ஓகேவா, அதே மாதிரி எக்கனாமிக்ஸில் ஒரு ஃபார்முலா இருக்குது, Q = 360 - 4P. இங்கே Pங்கிறது ப்ரைஸு. நீங்கள் கொடுக்குற ப்ரைஸ் வேல்யூக்கு தக்கன மாதிரி இந்த குவான்டிட்டி வந்து Qவோட வேல்யூ வந்து வேரி ஆகும். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு யூனிக் ப்ரைஸுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் Q வேல்யூ அவுட்புட்டாக கிடைக்கும். இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போது நம்ம ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன் பார்க்கலாம். ஃபங்க்ஷனுங்கிறது இஸ் நத்திங் பட் ரிலேஷன் F between 2 non-empty sets X and Y is called a function from X to Y. Again நம்ம டைரக்ஷனை சொல்லணும். X to Y னா X cross Y, Cartesian product of X and Y. For each X that belongs to X, there exists only one. இங்கே பாருங்க, இந்த only oneங்கிறத நான் என்னன்னு சொல்கிறேன், யூனிக்னு சொல்கிறேன். 2 வேல்யூ வராது. ஒரு எக்ஸுக்கு ஒரு பர்டிகுலர் ஒய் வேல்யூ தான். ஓகேவா, only one Y that belongs to another set capital Y such that X, Y belongs to F. That is F = X, Y. இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம். ஃபார் ஆல் நான் என்ன சொல்கிறேன், டொமைனில் உள்ள எல்லா வேல்யூக்கும் கண்டிப்பாக நீங்கள் மேப் பண்ணிருக்கணும். ரிலேஷனில் இது வந்து மேண்டட்டரி கிடையாது. ரிலேஷனில் டொமைனில் உள்ள எல்லா வேல்யூவும் மேப் ஆகிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஃபங்க்ஷனில் ஃபார் ஆல் எக்ஸ் தட் பிலாங்ஸ் டு எக்ஸ்னா டொமைனில் உள்ள எல்லா வேல்யூவும் மேப் ஆகிருக்கணும். பட் ஒய்யோட வேல்யூ எல்லாம் மேப் ஆகிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, Y belongs to capital Y. A function F from X to Y is written as generally. இப்படி தான் ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அடுத்தது we see that every function is a relation. எல்லா ஃபங்க்ஷனும் ரிலேஷன் தான். ஓகேவா, எல்லா ஃபங்க்ஷனும் ரிலேஷன் தான். ஆனால் எல்லா ரிலேஷனும் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா, நான் திரும்ப சொல்கிறேன், எல்லா ஃபங்க்ஷனும் இட் இஸ் எ ரிலேஷன், ஆனால் எல்லா ரிலேஷனும் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் சொல்கிறாங்க, ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் ரிலேஷன்ஸ். அதே மாதிரி ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதுதான் இந்த டயக்ராம். முதல்ல நம்ம ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 செட் A and B, A cross B அப்ளை பண்ணிங்கன்னா அதுலேருந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கிடைக்கும். இதில் ரிலேஷனுங்கிறது இந்த சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் ரிலேஷன்.
ஃபங்க்ஷன்ங்கிறது அதுக்கும் உள்ள வருது. இங்க பாருங்க, அவுட்டர் லேயர்ல வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இருக்கு, அதுக்கு உள்ள வந்து ரிலேஷன் இருக்கு, அதுக்கும் உள்ளதான் ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபங்க்ஷன் இஸ் எ சப்செட் ஆஃப் ரிலேஷன், ரிலேஷன் இஸ் எ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேவா? ரைட். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ங்கிறது நீங்க ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த இன்புட்டுக்கு கரஸ்பாண்டிங் அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? ஒரு யூனிக் அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். அது ஃபங்க்ஷனுக்கான ஒரு யூனிக் ஆக்ஷன். ஓகேவா? அதான் இதில் சொல்லியிருக்காங்க. A function f can be thought as a mechanism or device which gives a unique output f of x to every input x. ஒவ்வொரு யூனிக் x வேல்யூக்கும் ஒரு யூனிக்கான f of x அவுட்புட்டை கொடுக்கும். This is called as mapping or transformation. ஓகே, இப்போ some notes கொடுத்துருக்காங்க. Suppose there is a function x to y, அதாவது x to y என்ன அர்த்தம்னா x cross y அர்த்தம். x-ஐயும் y-யும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அவுட்கம், அதுதான் x to y. அதான் இந்த ஃபங்க்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணுது. செட் x இஸ் கால்டு டொமைன், இவருக்கு பேர் டொமைன். ஓகேவா? ஆஃப் த ஃபங்க்ஷன் f. அண்ட் இதுக்கு பேர் yக்கு வந்து கோடொமைன் பேர், yக்கு வந்து கோடொமைன் பேர், xக்கு வந்து டொமைன் பேர். ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நீங்க அப்ளை பண்றீங்க f of a. ஓகேவா? இங்க தான் ஏங்கிற ஒரு வேல்யூ இருக்கு, இங்க தான் பிங்கிற வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். f of a ஒரு ஃபங்க்ஷன் நீங்க அப்ளை பண்றீங்க ஓவர் திஸ் ஏ. அப்போ இது கண்டிப்பா ஒரு எலமெண்ட் வந்து ஒய்ல ஒரு எலமெண்ட்டா பாயிண்ட் பண்ணும். அந்த எலமெண்ட் பின்னு வச்சுக்கோங்களேன். இஃப் f of a is equal to b, தென் இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க இந்த எலமெண்ட் கோடொமைன்ல இருக்க அந்த எலமெண்ட் பேரு b is called image of a. இந்த பர்டிகுலர் ஏங்கிற எலமெண்டோடைய இமேஜ் ஆஃப் அந்த b is called as image of a under f and a is called pre-image. இங்க இருக்கிற எலமெண்ட் வந்து pre-imageன்னு சொல்லுவோம், இங்க இருக்கிற எலமெண்ட்டை அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கான இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, the set of all images of element x under f is called range. எதெல்லாம் இங்க இருந்து இங்க மேப் ஆயிருக்கோ அதை வந்து நம்ம ரேஞ்சுன்னு சொல்றோம். ஓகேவா? அதுக்கப்புறம் f x to y is a function only if every element in the domain f has an image. இந்த டொமைன்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் கண்டிப்பா ஒரு இமேஜ் இருக்கணும் இங்க. பட் இங்க அப்படி கோடொமைன்ல அப்படி கிடையாது. கோடொமைன்ல சம் எம்டி மெம்பர் கூட இருக்கலாம், அதாவது மேப் ஆகாத மெம்பர்ஸ் கூட இருக்கலாம். பட் டொமைன்ல கண்டிப்பா இருக்கணும். அதாவது எவ்ரி எலமெண்ட் இன் த டொமைன் ஆஃப் எஃப் ஹேஸ் அன் இமேஜ், அது ஒரு மஸ்ட் கண்டிஷன். ஓகேவா? அதே மாதிரி இமேஜ் இஸ் யூனிக். ஒரு பாயிண்ட்டுக்கு அல்லது ஒரு மெம்பருக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ தான் இருக்கணும் கோடொமைன்ல. ஒரே பாயிண்ட்டுக்கு ரெண்டு கோடொமைன் வேல்யூஸ் மேப் ஆகக்கூடாது. ஓகேவா? இந்த ரெண்டு இருந்தால் தான் அதை வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஃபைனைட் செட்ஸ், நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பின்னு வச்சுப்போம், நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு கியூன்னு வச்சுப்போம். தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஃப்ரம் ஏ டு பி இஸ் கியூ பவர் பி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஏன்னு எடுத்துக்கிறேன். செட் ஏல ஏ கமா பின்னு ரெண்டு எலமெண்ட் இருக்கு. செட் பியில் வந்து 1,2ன்னு ரெண்டு எலமெண்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ இது எப்படி மேப் பண்ணலாம், எத்தனை வழிகளில் மேப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், இது ஏபி, இது 1 2. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க, ஏ வந்து ரெண்டு சாய்ஸ் இருக்கு. ஏ வந்து இங்கே மேப் பண்ணலாம், இங்கே மேப் பண்ணலாம். ஏக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு. அது மாதிரி பி இங்கே மேப் பண்ணலாம், இங்கே மேப் பண்ணலாம். பிக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு. அப்போ 2 × 2 4. இதைத்தான் அவங்க என்ன சொல்றாங்க, கியூ பவர் பின்னு சொல்றாங்க. கியூங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் பி, அதாவது ரெண்டு எலமெண்ட் இருக்கு. பவர் பிங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட் செட் டி. அப்போ 2² = 4. ஓகேவா? ஸோ எத்தனை டிஃப்ரெண்ட் மேப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்பேஸ் பத்தில் நான் இங்கே சொல்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ இது ஏபி, இது 1 2. இப்போ பாருங்க, இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? அதே ஏபி 1 2ல இப்படியும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஏயும் பியும் 2 பாயிண்ட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ரெண்டாச்சா? அடுத்தது மூணாவது பாருங்க, ஏபி இருக்கு, 1 2 இருக்கு. ஏ இங்கே பாயிண்ட் பண்ணலாம், பி இங்கே பாயிண்ட் பண்ணலாம். மூணாவது டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்துருச்சா? நாலாவது டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்கிறேன் பாருங்க, ஏபி 1 2 இருக்கு. ஓகேவா? அப்போ பி வந்து இங்கே, ஏ வந்து இங்கே மேப் பண்ணலாம். இப்போ இந்த நாலுலையுமே பார்த்தீங்கன்னா எல்லா டொமைன் வேல்யூவும் யூனிக்கா ரைட் ஹேண்ட் சைடில். இப்போ இதில் வந்து ரெண்டுமே ஒரே பாயிண்ட் தான் பண்ணுது. ஆனால் ஏக்கு வந்து ஒரு யூனிக் வேல்யூ தான், ஏ வந்து 1 பாயிண்ட் பண்ணுது. பிக்கும் ஒரே யூனிக் வேல்யூ தான். ஓகே,
ஸோ இங்கே பாருங்கள் ஏ வந்து இதை பாயிண்ட் பண்ணுது, பியும் இதை பாயிண்ட் பண்ணுது. ஏக்கு ஒரு அவுட்புட் தான் இருக்குது, பிக்கு ஒரு அவுட்புட் தான் இருக்குது. டொமைனில் உள்ள எல்லா வேல்யூம் மேப் ஆயிடுச்சு. அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். அப்போது a, b 1, 2க்கு நடுவில் இங்கேயும் நம்பர் ஆஃப் செட் எலிமெண்ட்ஸ் 2, இங்கேயும் 2 இருந்தால் இது பவர் p. அப்போ 2 ஸ்கொயர் 4 பாசிபிள் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? 4 பாசிபிள் ஃபங்க்ஷன் நமக்கு கிடைக்குது. அதைத்தான் நம்ம இங்கே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா q பவர் p ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாசிபிள். இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் ஏல வந்து எனக்கு 2 எலிமெண்ட் இருக்கு, செட் பியில் வந்து 3 எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பாசிபிள்னா 3 ஸ்கொயர், அதாவது 9 ஃபங்க்ஷன் பாசிபிளாக இருக்கும் இந்த காம்பினேஷனுக்குள்ள. ஓகேவா? இது மேபி ஒன் மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா? ரைட். இன் திஸ் சாப்டர் we consider f to be a real value function. ஓகேவா? f ஓட வேல்யூ வந்து ஒரு ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க describing domain of a function. இப்போ f of x is equal to 1 by x plus 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா சப்போஸ் x ஓட வேல்யூ மைனஸ் வந்துச்சுன்னா எனக்கு 1 by 0ன்னு ஆயிரும். ஓகேவா? இது வந்து this is not defined. ஸோ இப்போ அப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க பாருங்க. f of x equal to 1 by x plus 1. if x equal to minus 1 then f of minus 1 is not defined. ஓகேவா? அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, hence f is defined for all real numbers except at x is equal to minus 1. so domain of f வந்து all real number. ஓகேவா? set of all possible real numbers except minus 1. ஓகேவா? அப்போ இந்த மைனஸ் சிம்பிள் போட்டு minus 1 போட்டால் minus 1 தவிர்த்து மீதி எல்லா ரியல் நம்பர்ஸையும் இந்த ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும், ஒரு டிஃபைன்டு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் பாருங்கள் f of x is equal to 1 by x square minus 5x plus 6. இதில் இந்த ரெண்டு வேல்யூவை எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ சப்போஸ் x equal 2ன்னு போட்டால் இந்த வேல்யூ 4ன்னு மாறிடும், இங்கே வந்து 10ன்னு மாறிடும், மைனஸ் 10ன்னு மாறிடும். அப்போ என்ன ஆயிடுது, 6 plus 4 10 minus 10 மறுபடியும் 1 by 0ங்கிற கண்டிஷன் வந்துடுது, which is not defined. ஓகேவா? அதே மாதிரி 3 போட்டாலும் இங்கே 3 ஸ்கொயர் 9 கிடைக்கும், மைனஸ் 5 into 3 15 plus 6. அப்போ 15 minus 15 மறுபடியும் 1 by 0 கிடைக்குது. அதனால் x equal to 2 and 3ங்கிற வேல்யூ மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு மீதி எல்லா ரியல் நம்பரையும் இந்த ஃபங்க்ஷனில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ அதான் பாருங்கள், f of 2 and f of 3 வந்து நாட் டிஃபைன்டு அப்படின்னு கிளியராக சொல்லிட்டு இங்கே டொமைன் வேல்யூ எப்படி இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஆல் ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் 2 and 3 மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிற எல்லா ரியல் நம்பர்ஸும் இந்த ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் எ யூனிக் வேல்யூ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ராக்ரஸ் செக் பார்க்கலாமா? ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேவா? இந்த டயக்ராம்லேருந்து நம்ம இந்த ஆன்சர் எடுத்துக்கலாம். எந்த டயக்ராமு இங்கே பாருங்கள், ரிலேஷன்ஸ் ஆர் இங்கே இருக்கு பாருங்க. ஓகேவா? ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் ரிலேஷன். ஓகேவா? அப்போ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ். ஓகேவா? அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லலாமா? ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ ரிலேஷன் சுட் ஹாவ் இமேஜஸ். கிடையவே கிடையாது. இஃப் இட் இஸ் எ ஃபங்க்ஷன் தென் இட் இஸ் ட்ரூ. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கண்டிப்பாக ஒரு இமேஜ் இருக்கணும்னு சொன்னால் அது ட்ரூ. ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா ரிலேஷனும் ஹாவ் அன் இமேஜ்ங்கிறது கண்டிஷன் கிடையாது. அப்போ இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா ஒரு ரிலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டொமைனில் உள்ள எல்லா வேல்யூவும் மேப் ஆயிருக்குன்னு அவசியம் கிடையாது, 2 வேல்யூ மட்டும் மேப் ஆயிருக்கலாம். ஓகேவா? சி வந்து நாட் மேப்டு வித் எனி எலிமெண்ட்ஸ் அப்படி இருக்கலாம். ரிலேஷனுக்கு இப்படி உண்டு, ஆனால் ஃபங்க்ஷன்னா எல்லா வேல்யூவும் மேப் ஆயிருக்கணும். ஓகேவா? அப்போ இது வந்து ஃபால்ஸு. அடுத்த பாருங்க, ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் சுட் ஹாவ் இமேஜ். எஸ், அதான் நம்ம சொல்லணும். ஓகேவா? இது ஃபங்க்ஷன், இதுதான் ஃபங்க்ஷனுக்கும் ரிலேஷனுக்குள்ள மெயின் டிஃபரன்ஸ். ஃபங்க்ஷனில் எல்லா எலிமெண்ட்ஸ் ஆஃப் த டொமைனில் உள்ள எல்லா வேல்யூமே கண்டிப்பாக சுட் ஹாவ் இமேஜ். அதுதான் ஃபங்க்ஷன். ரிலேஷனில் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், நெசசரி கிடையாது. ஓகேவா? இப்போ 4வது கண்டிஷன் பாருங்க. there is a relation from A to B which is a relation, then the domain of R is equal to A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ரிலேஷன் சொல்லிட்டாங்க, தென் டொமைன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஏவா இருக்குன்னு அவசியம் கிடையாது. இப்போதான் எங்க பார்த்தோம், ஏபி மட்டுமே மேப்பா இருக்கலாம். ஓகேவா? அப்போ சில எலிமெண்ட்ஸ் வந்து மேப் ஆகாம இருக்கலாம். ஓகேவா? ஆனால் இவன் என்ன சொல்லியிருக்கான், இல்லை ஆர் ஈக்குவல் டு ஏவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்படி கிடையாது.
அப்போ இது வந்து ஒரு ஃபால்ஸ். இப்போ இதே இது ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தான்னா எஸ் இட் இஸ் ட்ரூ. இது ரிலேஷன் சொன்னதுனால இட் இஸ் நாட் ட்ரூ. ஓகேவா? அடுத்தது there is a function which maps a natural number to another natural number which is defined as f of x equal to x square. The image of 1 கேட்டிருக்காங்க. அப்போ xக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதில் 1 ஸ்கொயர் வரும். ஸோ 1. அது மாதிரி இமேஜ் ஆஃப் 2 கேட்டிருக்காங்க. xக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 ஸ்கொயர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 4 வரும். சரியா? அடுத்தது வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி டொமைனில் வந்து எல்லா வேல்யூவும் மேப் ஆயிருந்தா கண்டிப்பாக அது ஃபங்க்ஷனுக்கு அது மேண்டட்டரி கண்டிஷன், ரிலேஷனுக்கு அது மேண்டட்டரி கிடையாது. மேப் ஆயிருக்கலாம், ஆகாமல் இருக்கலாம். அதே மாதிரி ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இப்போ ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு ஒரு வேல்யூ தான் இங்கே மேப் ஆயிருக்கணும். ஏக்கு வந்து 2 வேல்யூ மேப் ஆயிருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்டோட ஏஜ் வந்து 18, 17ன்னு சொல்லக்கூடாது. எய்தர் 17 சொல்லணும் இல்லைன்னா 18 சொல்லணும். இதுதான் ஃபங்க்ஷன். பட் ரிலேஷனுக்கு இந்த மாதிரி எந்த கண்டிஷனுமே கிடையாது. ஓகேவா? ரைட். அடுத்தது பாருங்க, let a and b two non-empty finite states, then which one among the following two collection is large. ஓகேவா? இந்த ரெண்டுல எதனுடைய கலெக்ஷன் வந்து லார்ஜா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. the number of relations between a and b, number of relationna 2 power pq. ஓகேவா? அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பிட்வீன் q and p னா q பவர் p. ஓகேவா? இந்த ரெண்டுல யார் எதுக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வரும்னா ரிலேஷன்ஸ் தான் வரும். அப்போ இதுதான் லார்ஜா இருக்கும். ஓகேவா? இதுதான் லார்ஜா இருக்கும். இது q பவர் p வந்து அதனோட வேல்யூ வந்து எப்பவுமே 2 பவர் p க்கோட q பவர் p வந்து கம்மியாக தான் வரும். ஓகேவா? ரைட். அடுத்தது பாருங்க, டெஸ்டிங் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இங்கே வந்து இதில் உள்ள எல்லா வேல்யூவும் மேப் ஆயிருக்கு, யூனிக்காக தான் மேப் ஆயிருக்கு. அதாவது ஏ வந்து பி கூட எல்லா டொமைன் உள்ள எல்லா வேல்யூ வந்து ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். அதே மாதிரி இது பாருங்கள், 1 எல்லா வேல்யூ மேப் ஆயிருக்கு. ஓகே. 2 வந்து n கூட மேப் ஆயிருக்கு, 3யும் n கூட மேப் ஆயிருக்கு. 2க்கு வந்து ஒரு அவுட்புட் தான், 3க்கு வந்து ஒரு அவுட்புட் தான், எல்லாமே மேப் ஆயிருக்கு. ஸோ இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். இப்போ இங்கே பாருங்கள், ஏ வந்து எக்ஸ் கூட மேப் ஆயிருக்கு. ஓகே ஃபைன். ஆனால் இங்கே பாருங்கள், பி வந்து பிக்கு 2 அவுட்புட் இருக்குது. ஒய் கூடயும் பிக்கு ஒய்னு ஒரு அவுட்புட் இருக்குது, செட்னு ஒரு அவுட்புட் இருக்குது. அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் the range of a function is a subset of its codomain. ஓகேவா? ஆமாம். இப்போ இந்த டயக்ராமே பாருங்களேன். இந்த டயக்ராமில் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சப்செட்ஸ் ஆஃப் இட்ஸ் கோடொமைன்னா எதர் கோடொமைன் உள்ள எல்லா வேல்யூ கூட மேப் ஆகலாம் அல்லது சில வேல்யூ கூட மேப் ஆகலாம். அதனால தான் இது வந்து சப்செட்ஸ் ஆஃப் கோடொமைன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸுங்கிற ஒரு செட்டு அதை இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், ஒய்ங்கிற இன்னொரு செட்டு அதை இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ரிலேஷனும் கொடுத்துட்டாங்க 1,2. அப்போ இங்கே ஒரு லைனு 2,4, 3,6, 4,8. இது எல்லாமே ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். ஷோ தட் ஆர் இஸ் எ ஃபங்க்ஷன் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். ஓகேவா? ரேஞ்சு தான் அவங்களே கொடுத்துட்டாங்களே. ஓகே. ஸோ ஓகே, ரேஞ்சுனா இந்த ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ சொல்கிறாங்க. ரைட், ஃபைன். இப்போது இது ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4 டொமைனில் உள்ள எல்லா வேல்யூஸும் மேப் ஆயிடுச்சு. அண்ட் மேப்பான வேல்யூஸ் எல்லாமே யூனிக் அவுட்புட் தான். ஓகேவா? இங்கே பாருங்கள், 2 to 4, 3 to 6, 4 to 8. அப்போது யூனிக் அவுட்புட்டு கொடுக்குறனால ஆப்வியஸாக இது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ டொமைன் இதில் வந்து 1, 2, 3, 4 தான் டொமைன். கோடொமைன்கிறது இதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும். ஓகே, 2, 4, 6, 8, 10. ரேஞ்சுங்கிறது எந்த வேல்யூக்கு இங்கே எது மேப் ஆயிருக்கு, 1க்கு 2 மேப் ஆயிருக்கா. அப்போ 2, 4, 6, 8 இந்த 4 வேல்யூஸ் தான் மேப் ஆயிருக்கு. அதுதான் ரேஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது ரிலேஷன் எஃப் such that x to y is defined f of x கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒய்யோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஆர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே. லிஸ்ட் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் எஃப் அண்ட் வெதர் எஃப் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆர் நாட். ஓகேவா? இப்போ முதல்ல எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, -2, -1, 0, 3. ஓகே. ஒய்யோட வேல்யூ வந்து ஆர் தான். இதெல்லாம் மேப் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், -2ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -2 த ஹோல் ஸ்கொயர் வந்து +4 -2 இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? அப்போது இது வந்து 2ங்கிற நம்பர் கூட மேப் ஆகும். அடுத்தது
இந்த f of xல -1 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா you'll be getting -1 ஓகேவா? அப்ப இங்க -1 போட்டுக்கோங்க. இதே f of xல 0 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா you'll be getting -2. 0 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா -2 கிடைக்கும். இதே f of xல 3 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா you'll be getting 7. ஓகேவா? 3 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா you'll be getting 7. இப்ப பாருங்க இங்க டொமைன்ல இருக்கிற எல்லா வேல்யூஸுக்கும் ஒரு யூனிக் அவுட்புட் கிடைக்குது. அப்போ ஆப்வியஸா இது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின் லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் f. ஸோ எஃப்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க -2, +2 அது ஒரு எலிமெண்ட்டு, -1, -1 அதே மாதிரி 0, -2 அதே மாதிரி 3, 7 ஓகே எல்லாமே மேப் ஆயிடுச்சு. y is equal to r சொன்னாங்க. ஆமாம் இந்த மேப் ஆகிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் r, இது y ஓகேவா? r equal to y ஓகேவா? ரைட்டு, அவ்வளோதான், இது முடிஞ்சது. we note that each ஆமாம் இது ஒரு ஃபங்க்ஷன் முதல்ல சொல்லிட்டோம். ஓகேவா? இது ஒரு ஃபங்க்ஷன் தான். ரைட்டா? அடுத்தது என்ன? திங்கிங் கார்னர் is the relation representing the association between planets and their respective moons a function அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ பிளானட்னா இப்போ மெர்க்குரிலாம் எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், புதனுக்குலாம் வந்து எந்த விதமான மூணுமே கிடையாது. ஓகேவா? இது வந்து மூணுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? புதன்கிற கிரகத்துக்கு எந்த மேப்பிங்குமே உங்களால் கொடுக்க முடியாதுன்னா, ஏன்னா மெர்க்குரிக்கு மூணே கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஜூபிட்டர்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு நிறைய மூன்ஸ் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து மல்டிபிள் அவுட்புட் ஃபார் ஜூபிட்டருக்கு வந்து மூன் 1, மூன் 2, மூன் 3 இந்த மாதிரி மல்டிபிள் அவுட்புட் கொடுக்கணும். ஓகேவா? அப்போது இப்போ ஏதோ ஒரு மெம்பருக்கு வந்து you cannot map அப்படின்னு சொன்னாலே then it is not a function. அதே மாதிரி இன்னொரு மெம்பருக்கு more than one output இருக்குனாலும் then it is not a function. ஸோ அந்த அடிப்படையில் இது வந்து I can able to say it is not a function அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 1.8 பார்க்கலாம். எக்ஸுங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, ஒய்ங்கிற செட் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது 3 ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் ரிலேஷன் எடுத்துகிட்டு அதுக்கான ஆரோ டயக்ராம் இப்படி இருக்குது. இதில் ஆப்வியஸாக இங்கே பார்த்தீங்கன்னா 4 வந்து மேப் பண்ணதே இல்லை. அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ரீசன் சொல்லியிருக்காங்களா? 4 கிவன் R1ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 is a member of x. ஆனால் இந்த டயக்ராம் பார்த்தா 4 வந்து நாட் மேப்டு வித் எனி ஒய். ஸோ வந்து இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். ஓகேவா? ரெண்டாவது R2 பாருங்கள். R2ல எல்லா எலிமெண்ட்டும் மேப் ஆயிருக்கா? -5 B கூட மேப் ஆயிருக்கு, 1 B கூட மேப் ஆயிருக்கு, 3 A கூட, 4 C. ஆமாம், அப்போ எல்லாமே மேப் ஆயிருக்கு. மேப் ஆயிருக்க எல்லாமே யூனிக் அவுட்புட் தான். 5க்கு B, 1க்கு B, 3க்கு A, 4க்கு C. அப்போ ஆப்வியஸாக இது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? R2 is a ஃபங்க்ஷன் கொடுத்தாங்களா? R2 is a ஃபங்க்ஷன் பிகாஸ் ஆல் த எலமெண்ட் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் அன் யூனிக் இமேஜ் இன் ஒய். ஓகேவா? இப்போ மூணாவது பார்க்கலாம். எல்லாமே மேப் ஆயிருக்கு. ரைட், எல்லாமே மேப் ஆயிருக்கு. ஆனால் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அவுட்புட் இருக்குது. 1 பாயிண்டிங் டு A as well as B. இந்த மாதிரி இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் இது ஃபங்க்ஷனே கிடையாது. அந்த ரீசன் சொல்லியிருக்காங்களா? அங்கே பாருங்கள், 1 தான் மாட்டுறாரு. ஓகேவா? 1 is element of x, பட் 1க்கு வந்து 2 இமேஜ் இருக்குது. ஓகேவா? ஏபின்னு 2 இமேஜ் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ரைட்டா? இப்போ அடுத்தது f of x கொடுத்துருக்காங்க. சில வேல்யூஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து f of 1. அப்போ இந்த எக்ஸுங்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். f of 1. அப்போ 2 × 1 2 -1 ஸ்கொயர் 1. அப்போ 2 - 1 1. ஓகேவா? இதுதான் f of 1. தென் f of x + 1 கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணால் எக்ஸுங்கிற பிளேஸில் x + 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். எங்கெல்லாம் x வருதோ அதெல்லாம் x + 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ 2xன்னா x + 1 ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். எங்கே x² இருக்குது, அப்போ x + 1 ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணால் -x² + 1 வருது. மூணாவது என்ன கேட்டிருக்காங்க? f of x + f of 1 இந்த ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. f of x அவங்களே கொடுத்துருக்காங்க. இதுதான் f of x. f of 1 நம்ம 1ன்னு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா f of x வேல்யூ இது +1 இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதில் இன்னொரு ஃபங்க்ஷன் நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த f of x + f of 1 is not equal to f of x + 1. ஏன்னா f of x + 1 வேல்யூ வந்து இது. f of x f of 1 தனித்தனியாக ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட். இந்த ரெண்டும் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் ஜென்ரல் f of a + b is not equal to f of a plus f of b. பார்க்குறதுக்கு ரைமிங்காக இருக்குங்கிறக்காண்டி நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. திஸ் இஸ் நாட் ஈக்குவல். ஓகேவா? ரைட்.